நடைமுகமாகுவோம். உலகமாக உறுதிமொழி. ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பல போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய ஆசை நிறைவேறி இருக்கு அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எழுந்ததுக்குள்ள என்னடா நடக்கும் அப்படின்லாம் இருந்தது. இல்ல அது நல்லபடியா அவர் ஒரு பதவி ஏற்றாச்சு. இனிமே இளைய தளபதியும் தாண்டி சிஎம் விஜய் கேட்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு. செம்ம ஹாப்பியாவும் இருக்கு. அதுவும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 3 மணிக்கு தான் ஜோசியக்கார் சொல்லியிருந்தாரு. ஆனா ஆளுநர் கேரளாக்கு போறதுனால என்னுடைய டைம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை பிக்ஸ் பண்ணாரு. சரி பரவாயில்லப்பா, நீ வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நாங்க பதவி ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டே கொடுத்துட்டோம். எனக்கு என்னன்னா, ஒரு சின்ன எல்லாத்துக்குமே நீங்க கழுத்து போடுறீங்க, இதை நான் பண்ணித்தரேன் அதை நான் பண்ணித்தரேன். சண்டே லேடிஸ்க்கு ஒர்க் வச்சீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்டுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு சிறந்த தண்டனை தரட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கையெழுத்து போடுங்க. உங்களுக்கு கூட நாங்க சீரா பார்க்க முடியல. அவெல்லாம் பதவி ஏத்துறாரு, போங்க போங்க, இதுக்கப்புறம் கறிக்கும் போய்ங்க, பிரியாணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பதவி ஏற்றதான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் போன்ல தான் பார்க்கணும். பதவி ஏற்றதற்கு விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு செம்ம கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணோம். என்ன சொல்றது, பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமானே ஒரு ட்ரீம்ஸா இருந்தது. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. பாய். என் பங்காளி முட்டிலாம் போடவே மாட்டான். இப்ப பாருங்க, வேற லெவல்ல ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கான் என் பங்காளி. எப்படி இருக்கு? ஆமா, ஏன் சினிமா நடிக்க மாட்டாரா? சோ எல்லா குட்டீஸ்க்கும் அது ஒரு மிஸ்ஸிங் இல்ல. விஜய் சிஎம் நிறைவேற்றிடுவாப்புல, கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் சைன் அதுதான் போட்டுருவோமா? அங்க பார்.